மீண்டும் மீண்டும் பாஜக கூட்டணி குறித்து பேசும் ஜி.கே. வாசன், தொடர்ந்து மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணி முடிவாகாத நிலையில் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் முக்கிய கட்சி தலைவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்களாம். இது குறித்தான ஒரு பிரத்யேகமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி முறிந்ததை தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்கவே இல்லை. எப்படியாவது இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைந்து விடுவார்கள் என்றே கருதினார்கள். ஒரு கட்டத்தில் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தவும் முயன்றார்கள். ஆனாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தை யாராலுமே தகர்க்க முடியவில்லை. அதனால்தான் நிலைமை 2 மாதத்தில் சரியாகிவிடும் என்று நினைத்து கூட்டணி பற்றி ஜனவரியில் முடிவு செய்வோம் என்று அறிவித்திருந்தார் ஜி.கே. வாசன். ஜனவரி முடிந்து பிப்ரவரியே ஆரம்பித்து விட்டது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி கதம் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்து வருகிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் பாஜக உறவை அதிமுக முறித்து கொண்டதில் எந்த பக்கம் செல்வது என கடந்த சில மாதங்களாக திண்டாடி வருகிறார். இதற்கு 2 விதமான காரணங்கள் இருக்கின்றன. அதிமுக தான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தந்தது, அதனால்தான் நீங்கள் எம்பியாக இருக்கிறீர்கள். அதனால் அதிமுக கூட்டணிக்கு நாம் செல்வது சரியாக இருக்கும் என்று தமாக நிர்வாகிகளின் பலர் வாசனை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் முக்கிய நிர்வாகிகளோ பாஜகவின் அழுத்தம் இல்லை என்றால் ராஜ்யசபா சீட்டை நமக்கு எடப்பாடி பழனிசாமி தந்திருக்க மாட்டார். அதனால் அந்த நன்றி கடனுக்காக பாஜக கூட்டணி செல்வதுதான் சரியாக இருக்கும். மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைக்கப் போகிறார். நிச்சயம் இந்த முறை உங்களை கேபினட்டில் மோடி சேர்த்துக் கொள்வார். அதனால் பாஜக கூட்டணி என்கின்ற முடிவை எடுங்கள் என்று அழுத்தமாக சொல்லி வருகின்றனர். அதுக்காக தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தமாகவின் பொதுக்குழுவை வரும் 12ஆம் தேதி கூட்ட உள்ளார் வாசன். இதற்கிடையே அண்மையில் எடப்பாடியை சந்தித்து நடப்பு அரசியல் குறித்து நிறைய பேசியிருக்கிறார் ஜி.கே. வாசன். குறிப்பாக அந்த சந்திப்பில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணி முறியக்கூடாது என தான் விரும்புவதாக கூறியுள்ளார். பாஜக தலைமையும் அதையே தான் விரும்புகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று டெல்லியில் இருந்து என்னிடம் பேசினார்கள். இதனை அடுத்துதான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். திமுகவை தோற்கடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எம்பி தேர்தலில் திமுகவை தோற்கடித்தால்தானே திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியாக இருக்கின்றனர் என சொல்ல முடியும். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சாதகமான அரசியல் களமும் உருவாகும். இந்த சூழல் உருவாக வேண்டுமானால் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக கூட்டணியில் இருக்க வேண்டும். திமுக பலமான ஒரு கூட்டணியை கட்டமைத்து போட்டியிடும் போது எதிர்க்கட்சிகள் நாம் எல்லாம் தனித்தனியாக நின்றால் அது திமுகவுக்கு தானே சாதகம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது உங்களுக்கே நல்லா தெரியும். திமுக மீதான அதிருப்தி வாக்குகள் பிரிவதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? 40க்கு 40 திமுக கூட்டணி ஜெயித்து விட்டால் அதிமுக எப்படி அரசியல் செய்ய முடியும்? ஏற்கனவே ஓபிஎஸ் தினகரன் விவகாரத்தில் சில சரிவுகள் இருக்கிறது. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் மீண்டும் திமுக வலிமையாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பேசுவதை குறுக்கீடு செய்யாமல் அனைத்தையும் முழுமையாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தீர்க்கமா முடிவெடுத்து அறிவித்து விட்டோம். பாஜக இல்லாத ஒரு அலையன்ஸை உருவாக்குவதன் மூலம் திமுகவை அசைத்து பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருப்பதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இனி கூட்டணி இல்லைன்னு அழுத்தமா சொல்லிவிட்ட பிறகு கூட்டணி வைத்து கொண்டால் என் தலைமைக்கு மரியாதை இருக்காது என அவர் சொல்லியிருக்காரு. எடுத்த முடிவை வாபஸ் பெற்றால் தொண்டர்களும் சரி மக்களும் சரி என் தலைமை மீது நம்பிக்கை போயிடும். அதனால் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். எங்களின் பலம் எங்களுக்கு எங்கள் எதிரிக்கும் தெரிந்தால் போதும். தேர்தலில் தோல்வி வந்தால் எங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் சொன்ன சொல்லில் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்கின்ற நல்ல இமேஜ் கிடைக்கும் தானே, அது போதும். அந்த இமேஜ் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாசனை அனுப்பி வைத்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. வாசன் நேரில் வந்து சந்தித்து பேசியதை பற்றி எடப்பாடியிடம் அதிமுக சீனியர்கள் விசாரித்து இருக்கிறார்கள். சந்திப்பில் நடந்ததை விவரித்த எடப்பாடி, டெல்லி ஆட்கள் சொல்லிதான் என்னை சந்திக்க வந்தார் வாசன். டெல்லி நினைப்பதை அவரது வாய்ஸில் அவர் சொன்னார். ஏற்க மறுத்துவிட்டேன் என்றாராம் எடப்பாடி பழனிசாமி. உடனே அதை கேட்ட சீனியர்களில் ஒருவர், நாம் தான் கூட்டணியில் இல்லை என்று சொல்லிவிட்டோமே, அப்புறம் ஏன் மீண்டும் மீண்டும் நம்மை இப்படி நெருங்குகிறார்கள் என்று கேட்டாராம்.
ஆக வாசனின் கடைசி முயற்சியும் தோல்வியை சந்தித்துவிட்ட நிலையில் தமாக பாஜகவில் கூட்டணி வைக்குமா இல்லை அதிமுகவில் கூட்டணி வைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.